கிளிநொச்சியில் அரச பேருந்து டிப்பர் போதி கோர விபத்து, டால்வர் படுகாயம். விபத்து கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏனையின் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அரச பேருந்துடன் முருகண்டி பகுதியில் இருந்து மணல் ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பரும் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் அரச பேருந்தில் சாரதி மற்றும் பயணிகள் 2, டிப்பர் சாரதி உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் நேற்றிரவு பரபரப்பு. போதைப் பொருள் பயன்படுத்திய பேருந்து சாரதி கைது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் சொகுசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போதைப் பொருள் உட்கொண்டுள்ளனரா என்பதை கண்டறியும் விசேட சோதனை நடவடிக்கை கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்டது. இந்த சோதனையின் போது சொகுசு பேருந்து ஒன்றின் சாரதி ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த சாரதி உடனடியாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள பிரதேச சபையில் கொள்கலம் அமைந்துள்ள காணி 2012ஆம் ஆண்டு முதல் ராணுவத்தினரின் பயன்பாட்டில் இருந்து வரும் நிலையில் தற்போது அந்த காணியை விட்டு ராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட ராணுவத்தினர் அராலி ராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த காடாப்புலம் காணியானது இன்று புதன்கிழமை சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை 1 மாத காலத்திற்குள் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமா அதிபர் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் இசிறு நெத்திக்குமார முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பல எலிக்குஞ்சுகள் ஓடித் திரிகின்றன, விரைவில் அவற்றை கொளுத்துவோம். இவ்வாறு கருணா அம்மான் தெரிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் இந்த சந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். உண்மையிலே அவர் கைது செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும், நிறைய எலி குஞ்சுகள் களுவாஞ்சி குடி மட்டக்களப்பு நகரெல்லாம் பிடிக்க குடிஞ்சாங்க. இப்ப இருக்காங்க, நாங்களும் கொடுத்துடாம என்ன சொல்றாங்க, பயங்கரவாத தடை சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். ஆனா பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்த புள்ளியாளுக்காக ஓடி கொடுக்குறாங்க. அப்ப இவர்களோட தேசிய உணர்வு எங்கே இருப்பாரு? அப்ப தமிழ் சமூகத்தை நினைத்து பார்க்கறது, தங்களோட சுயநல அரசியல் தான்
இதை நீங்க விளையக்கணும். பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் எம்பிக்கள் இருக்கின்றார்கள் என்றால் ஒரே நாள் காரணம் யாரு? அந்த டாக்டர் அரிக்குனா இல்லாட்டி அங்க உண்மையா பாராளுமன்றத்தில் தமிழை ஒருவரும் செய்ய. இந்த டாக்டர் அரிக்குனா ஒரு ஆள் தான் இன்றைக்கு பொது நோக்கத்தோட பாராளுமன்றத்தில் தமிழக அவர் ஜனாதிபதி எடுத்து கேட்பார், அங்க இருக்கிற சிங்கள எம்பிக்களை எடுத்து கேட்பார், அரசியல் எடுத்து கேட்பார். அவர் ஆக்கின நாங்கிலாம தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ராணுவமாங்களை விடுபட்டு கொண்டிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் வந்தா வருவாங்க வாக்குறுதியோட, மயிலத்தமிழ வீட்டு தருவோம், எல்லா கையில புடிங்க அறிவோம், இப்படி நிறைய இதோட வருவாங்க. இப்ப எல்லாம் இன்னைக்கு 3 பேர்த்து பாராளுமன்றத்துக்கு மயிலத்தமிழ வடுத்தே அங்கே சித்தாண்டி வந்தார மக்கள் எல்லாம் ஓடி போய் வாக்களிச்சாங்க. மயிலத்தமிழ் வந்து நீங்க இதுவரை ஒரு வசனம் பாராளுமன்ற அதிகாரா மயிலத்தமிழ் வடுக்க சொல்லி சரி. இப்ப நேற்று போராடாம செய்தியில வாப்பீங்க அங்க ஹிஸ்புல்லா சொல்லிட்டாரு காரம் எங்களுடைய இப்ப காரம் தான் சொல்லிக்காரு. அடுத்தது மரணங்களை சொல்லுவாரு, அங்க மனங்கணியும் சொல்லுவாரு. இதான் நடக்க போகுது. இதுக்கு தமிழரசு கட்சி கலைக்கிறாரா வடிவ பாருங்க ஒரு அதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். அங்க அந்த டாக்டர் அரிக்குனா இல்லாட்டி உண்மையிலே தமிழ் எம்பி இருக்கான்றது தெரியாது. பாராளுமன்றத்தில் அவரை சிறந்த முறையில் பயன்படுத்துற அவரை விமர்சிப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அரிச்சனா டாக்டர் ஒரு பைத்தியாரா, அரிச்சனா டாக்டர் ஒரு அறிவியல், அவர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் நடக்கிறார். ஏன்னா சில தமிழர்களுக்கு அப்படித்தான் பதில் கொடுக்கணும். அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, படியாதான் இருந்தாலும் சரி. ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தெரிஞ்சால் அந்த பதிலை நான் கொடுக்குறான். வார்த்தை தவறிக்கிறார், வார்த்தை பிள்ளையா போகிறார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவர் அப்படி கொடுத்தவரையே தான் நடக்கலாம். அல்லது வித்து போடுவாங்க தமிழ் தேசிய கூட்டாளி கதைச்சு வித்து போடுவாங்க. அப்ப அதாவது வடிவ விளையாடி கொடுங்க. நீங்க கிழக்கு தமிழ் மக்களுக்கு என்று வரலாற்றிலே சரித்திரத்திலே முதல் தொடங்கப்பட்ட கட்சி வந்து தமிழ் மக்கள் விடுதலை புரியும் ஒரு கட்சியை போய் தொடங்கிய கிழக்கு மக்கள். அப்ப அந்த கட்சியை நாம் வளர்த்தெடுக்கணும். அதான் நமக்கு அத்திவாரம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அப்ப அதனூடாக எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் கொண்டு வரணும். அதனூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவிக்கணும், பிரதேச உறுப்பினர்கள் தெரிவிக்கணும். அவ்வாறு முற்படுகின்ற பொழுதுதான் பல மாற்றங்கள் நாம் உருவாக்கணும். அல்ல இந்த போலி தேசியவாதிகள் தான் இருப்பாங்க. சாணக்கியன் என்ன கூறுறாங்க? தமிழர் படை நடந்த இடத்தில் NDP-யை விட மாட்டார். அவர் லெப்டினல் சாணக்கியன் ஆஸ்திரேலியாவில் இருந்த லெப்டினல். அப்ப தமிழர் பட போராடுங்க. சரி, தமிழர் படையில போராடி எங்களை போராளிகள் மடியக்க நீ எங்க ஜானகி. சரி, எங்களுடைய போராளிகள் தாய்மார் சகோதரங்கள் சித்திரவதப்பட்டு படுகொலையப்படக்க நீ எங்க. சரி, தப்பு நாட்டுக்கு வந்துட்டாங்க. நாட்டுக்கு வந்து தமிழோட இருந்த நீ மைந்தோட இருந்த முதல் சிறிலங்கா சுதந்திர கட்சி தான் தேர்தல். அப்ப இதைத்தானாக படி அப்ப இப்ப அவர் பெரிய தேசியவாதி. நாட்டில் தங்கத்தின் விலை இன்று 4 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ள நிலையில் இதற்கு இணையாக உள்நாட்டு தங்கத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் 3,94,000 ரூபாவாக காணப்பட்ட 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை இன்று 4,05,000 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இன்றைய தினம் 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றின் விலை 3,74,600 ரூபாயாக பதிவாகியுள்ளது.